வணக்கம் மக்களே. ஒரு சில நேரங்கள்ல நம்ம எதிர்பாராத நடக்கும் பொழுது, நம்மளுக்கே சில விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியமானதாக இருக்கும். போதைப்பொருள் கடத்தல் வழக்குல ஒரு தயாரிப்பாளர் கைதாகியிருக்காராம். இயக்குனர் அமீர் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை தான் இப்ப ரொம்பவே எல்லோராலயும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அது என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில போதைப்பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட தமிழகத்தை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. அதுல ஒருவர் தமிழ் திரையுலகை சேர்ந்தவர் அப்படின்ற தகவல் மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அது வேறு யாரும் கிடையாது, திரைப்பட தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் என்பவர் தான். ஜாஃபர் அவருடைய சகோதரர்களான மைதீன் மற்றும் சலீம் ஆகியோரோடு இணைந்து ஊட்டச்சத்து மாவு, அதே போல் பார்த்தோன்னா சில பொருள்களில் அவர் பார்த்தோன்னா இந்த மாதிரியான போதைப் பொருளை அடைத்து கடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஜாஃபர் தற்போது இயக்குனர் அமீர் நடித்து வரக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை தயாரித்து வருகிறாரு. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பிரபல இயக்குனரும் நடிகருமான அமீர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் கடந்த 2 நாட்களாக எனது இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் குறித்து வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சி அளிக்குது. கடந்த 22ஆம் தேதி நான் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுச்சு. ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுச்சு, என்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை ஊடகங்கள் வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது வரைக்கும் உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இப்படியெல்லாம் 4 விஷயம் தெரிஞ்ச மனிதர்களுக்கே கூட இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இப்போ இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரியல. ஏன்னா இப்போ கைதாகி இருக்காரு, அது நிரூபிக்கப்பட்டுருச்சா, இல்லை அவங்களுக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு போயிருக்கா அப்படின்ற எந்த விஷயமும் தெரியல. ஆனால் இப்படி ரொம்பவே பிரபலங்களாக இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது அமீர் நடித்த படம் அவ்வளவுதானா, அடுத்த படப்பிடிப்புக்கு அவர் வரமாட்டாரா, அந்த படத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பல கேள்விகள் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. என்னதான் நடந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.